பிரச்சனை இந்த அளவுக்கு வீரியமாகிறதுக்கு காரணம் ஈரான் அமெரிக்கா மோதல் அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான போட்டி அப்படிங்கிறது இதில் ஒன்று. மூன்றாவது ட்ரம்ப் அப்படிங்கிறவர் தனி மனிதரோட பார்த்துக்கிறோம். அது அவர் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஜீதா டக்குன்னு பயந்துட்டார் வழியே சைனா பின்வாங்காம அமெரிக்காவை படிய வைத்தது. நீ தான் எனக்கு நோபல் பிரைஸ் தர மாட்டேற, அப்ப நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? பாருங்க, பரிசுக்காக ஏதோ அமைதியை உலகத்தில் நிலையாட்டுற மாதிரி இவர் பேசுறாரு. ஈரான்ல அணு ஆயுதம் வச்சிருந்தா என்ன, வச்சிருக்கலாம், உனக்கு என்ன? ஈரான் அவங்க போட்ட ஒப்பந்தத்துக்கு நியாயமா இருந்திருக்காங்க. நீ தான் போட்ட ஒப்பந்தத்தை பின்வாங்கிட்டு நான் புது ஒப்பந்தத்தை போடுவேன்னு சொல்ற. அப்ப இது அராஜகம். நீ பிரச்சனையே அங்க சந்தி சிரிக்குது. நீ ஏன் மனித உரிமை மீறல் தான் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க ஈரான்ல மனித உரிமை மீறல் தான். வணக்கம் சார். வணக்கம். பெருசா உலக நாடுகள்ல போர் எப்போ வரும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்றாரு, அதை சுத்திய மையமா தான் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா இந்த பிரச்சனை ட்ரம்ப் முன்னாடி ஆட்சி காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் அந்த பிரச்சனை சூடு பிடிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும். மிரட்டல் விடுத்திருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறாவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற வாய்க்கா தகராறு அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வீரியமாகிறதுக்கு காரணம் ஈரான் அமெரிக்கா மோதல் அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான போட்டி அப்படிங்கிறது இதில் ஒன்று. ஸோ ரெண்டு, ஒன்று ஈரான் அமெரிக்கா, அமெரிக்கா சைனா, மூன்றாவது ட்ரம்ப் அப்படிங்கிறவரை தனி மனிதரோட பாத்திரம். ஏன்னா நீங்கள் ட்ரம்ப் இல்லாமல் வேறு தலைவர்கள் இருந்தால் இது வேறு திசையில் போயிருக்கும். ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எடுத்தவங்க கவுத்தம் தான் அவர் எல்லா வேலையும் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது அவர் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரெண்டாவது சொன்னோம் இல்லையா, சைனா அமெரிக்கா. இந்த சைனா அமெரிக்கா போட்டியில் நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, போன வருஷம் ஃபுல்லாக நான் உனக்கு வரி போகிறேன், நீ எனக்கு வரி போகிறேன்னு மாற்றி போட்டாங்க. 500% வரைக்குமே போச்சு. நம்ம ஜீதா டக்குன்னு பயந்துட்டார் வழியே சைனா பின்வாங்காமல் அமெரிக்காவை படிய வைத்தது சைனா. ஏன்னா அங்கே ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்கிற கனிம வளங்கள் சைனாக்கிட்ட இருந்து மட்டும்தான் ஏற்றுமதி ஆகிறதுனால அதை நம்பி இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு விடுப்பு வேணும் தான் அவர் கிரீன்லாண்டை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா கிட்ட எல்லா தேசங்களும் போகிறது. இப்போ ஈரான் சைனாவோட இணக்கமாக இருக்குது. அதே போல் ஐரோப்பிய தேசியத்தில் பல தேசங்கள் இப்போ சைனாவை நட்பு சக்தியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ரான்ஸ் இமானுவல் மக்ரோன் ஏன் சைனா கிட்ட முதலீடு வந்தால் என்ன, அவங்களோட சேர்ந்து நம்ம தொழில் பண்ணணும்னு கேட்குறாரு. கனடா ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுது. இந்த மாதிரி இருக்கிற சூழல் என்ன பண்ணுறாருன்னா, சேர்றா ஒரு ஆட்டம் ஆடி தான் பார்ப்பண்டா அப்படின்னு அவர் ரேஷா பிஹேவ் பண்றாரு. அவர் இல்ல சார், அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு சொல்லிட்டு நான் எல்லா போரையும் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த தாக்குதலுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அந்த நோபல் பரிசு பத்தி? நீ தான் நோபல் பரிசு தரல, இனிமேல் நான் அமைதியா இருக்க மாட்டேன்டா இதை சொல்றாருங்க. இது அவர் பூடகமால சொல்றாரு, நேராவே சொல்றாரு, நீ தான் எனக்கு நோபல் பரிசு தர மாட்டேற, அப்புறம் நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? பாருங்க, பரிசுக்காக ஏதோ அமைதியை உலகத்தில் நிலைநாட்டுற மாதிரி இவர் பேசுறாரு. முதல்ல நோபல் பரிசு ஒரு போங்கான பரிசுன்னு வச்சுப்போம். ஆனா இவர் நோபல் பரிசு இந்த முறை அமைதிக்கான பரிசு வாங்கினவங்க வெனிசுலாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி. அவங்க போயிட்டு இவங்கள்ட்ட மெடல் காட்டுறாங்க, இவர ஓரமா போமா அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரு. இப்போ இதை ஏன் ஈரானில் இது மையமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஆட்சி கவிழ்ப்பு, அமெரிக்கா சதி செய்து ஈரானின் ஆட்சி கவிழ்த்தது அப்படிங்கிறது இப்போ நேற்று கிடையாது. 1953 1953 ஈரான் மக்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அங்கே இவங்க சிஏஏ, இவங்க எஸ்பியனாஜ், அதாவது ஸ்பை, இவங்கெல்லாம் உள்ளே போய் அந்த மக்கள் மத்தியில் சதி செஞ்சு அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு ஷா ஆட்சி, ஒரு மன்னர் ஆட்சி, அந்த மன்னர் இவருக்கு பொம்மை ஆட்சி, அந்த பொம்மை ஆட்சியை நிறுவனாங்க. அதற்கு பிறகு 1979 மக்கள் அதை அடித்து விரட்டி விட்டாங்க. அதற்கு அப்பத்துலேருந்து பல முறை அமெரிக்கா ஈரான் ஆட்சியை வீழ்த்த சதி செய்தது. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர்னு போன வருஷம் நடந்தது இல்லையா, அதுக்கு காரணம் அமெரிக்கா தான், தூண்டுகோலே அமெரிக்கா தான். அப்போ இஸ்ரேலை வச்சு ஈரான் அடிக்கணும். ஏன் ஈரான் அடிக்கணும் அப்படின்னா, ஈரான் மட்டும்தான் இன்னைக்கு அந்த நாடுகள், அங்கே மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கும் தேசம்னா அது ஈரான் மட்டும்தான். உங்களுக்கு ஏற்கனவே சதாம் ஹுசேன் ஒருத்தர் இருந்தார், அவரை போட்டு தள்ளிட்டாங்க. முதல்ல சதாம் ஹுசேனும் அமெரிக்காவின் ஏவல் நாயகத்தான் இருந்தார். அமெரிக்கா சொன்னால் எல்லா இடத்துலையும் போய் பாஞ்சிக்கிட்டு இருந்தார். கடைசியில் வளர்த்த கடா மாறல பாஞ்ச மாதிரி அமெரிக்கா மேலே பாஞ்சோடனே அமெரிக்கா அவரை தீர்த்து கட்டிடுச்சு. ஈரான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. சிரியாவையும் கவுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கவுத்தோன்னே ஈரான் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும்போது அந்த ஒரு இடம் மட்டும் இவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது. அப்போ தொடர்ந்து ஈரானில் அணு ஆயுதம் வச்சிருந்தா என்ன, வச்சிருக்கலாம், உனக்கு என்ன? முதல்ல அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஆல்ரெடி ட்ரம்ப் வெளியே வந்துட்டாரு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்க. ஒபாமா ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. நீ ஒபாமா ஆட்சி பண்ணாலும் சரி, புஷ் ஆட்சி பண்ணாலும் சரி, ட்ரம்ப் ஆட்சி பண்ணாலும், பைடன் ஆட்சி பண்ணாலும் வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு யாரு? நீ அமெரிக்கா.
நீ ஆட்சி மாற்றம் பண்ணிட்ட அப்படிங்கிறனால நாங்கள் போட்ட ஒப்பந்தத்தை செல்லுபடி ஆகாது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். கரெக்டாக? அப்போ ஈரான் அவங்க போட்ட ஒப்பந்தத்துக்கு நியாயமாக இருந்திருக்காங்க. நீ தான் போட்ட ஒப்பந்தத்தை பின்வாங்கிட்டு நான் புது ஒப்பந்தத்தை போடுவேன்னு சொல்கிறேன். அப்போ இது வந்து அராஜகம். ஏங்க நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கிறீங்க, லோனை திருப்பி கட்டிட்டீங்க. அதெல்லாம் முன்னாடி இருக்கிற மேனேஜர் போட்ட வட்டி, இப்போ நீ எனக்கு எக்ஸ்ட்ரா 4% வட்டியை கட்டினா தான் உனக்கு வந்து வீட்டு பத்திரத்தை தருவான்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமா இல்லையா? நியாயமே கிடையாது. நியாயமே கிடையாது. அப்போ அதைத்தான் அமெரிக்கா பண்ணுது. அதை பண்ணுறதுக்கு சாக்கு என்னது? இவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க. முதல்ல இந்த வந்து சர்வதேச அளவில் அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. ஈரான் இதை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைனாலும் அவங்க வந்து மக்கள் நலன் கருதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன் கதவுகளை திறந்து விட்டு 5 முறை நீங்கள் வந்து எங்கள் நாடு ஃபுல்லாக பரிசோதனை செஞ்சுட்டு போங்க, எல்லாத்தையும் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 5 முறையும் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு முறை கூட இஸ்ரேல் திறந்து காட்டினது கிடையாது. அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குது, இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கலாமா, ஈரான்கிட்ட மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? அவன்கிட்ட ஆயுதம் இருந்தாலுமே சொல்கிறேன், ஏன் இருக்கக்கூடாது? ஏண்டா நீ நானும் சண்டை போட்டிருக்கோம், நீ துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிற, நான் என் வீட்டில் என் சேஃப்டிக்கு துப்பாக்கி வாங்கி வச்சுக்க மாட்டேனா? அப்போ என்னோட உரிமை தானே அது. நீ துப்பாக்கி இல்லாமல் தூக்கி போட்டிருப்பா, நான் என்கிட்ட இருக்கிற அருவாள் முள் கூட தூக்கி போட்டுறேன் அப்படின்னா அதுக்கும் இங்கே பேச்சுவார்த்தை கிடையாது. சண்டை போடணும், இல்லை 2 பேரும் ஆயுதம் வச்சுக்கணும். அப்போ அது ஒரு பக்கம் போகுது. இப்போ இன்னொரு பிரச்சனைனா ஈரானில் மனித உரிமை மீறல் நடக்குது. அதை நான் தட்டி கேட்க போகிறோம். ஏன்டா உன் நாட்டிலே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது இமிகிரன்ஸ், அங்கே தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியே நீக்கிறோன்னு அமெரிக்காவில் இன்றைக்கி உள்நாட்டு போகிற வர மாதிரி இருக்குது. ஒரு 5 வயசு பையனை சுட்டுவிட்டாங்க போன வாரம் அமெரிக்காவில். அவன் வந்து மெக்சிகோவிலேருந்து புலம்பெயர்ந்தவங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து இப்போ ஜெயிலில் கைது பண்ணி அவரை திருப்பி நாடு கடத்தணும், எப்படியே திருப்பி மெக்சிகோவுக்கு அனுப்பணுன்ற அந்த கைது நடவடிக்கையின் போது ஒரு 5 வயசு பையனை சுட்டுருக்கானுங்க. இன்றைக்கி வந்து அங்கே வந்து பல மாநிலங்கள் அமெரிக்காவில் ஐஸுங்கிறது வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு மத்திய நிறுவனத்தை மாநிலம் வந்து எதுக்கு இல்லை, அந்த மாதிரி அங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் இந்த மத்திய நிறுவனமான ஐஸ் வந்து எங்கள் மாநிலத்துக்குள்ளே இல்லை எங்கள் சிட்டிக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு அங்கே போராடிட்டு இருக்காங்க. நீ பிரச்சனையே அங்கே சந்தி சிரிக்குது, நீ ஏன் மனித உரிமை மீறல் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே ஈரானில் மனித உரிமை மீறல் இருக்கான். சரி, நம்ம இந்த பக்கம் வருவோம். ஈரானில் மனித உரிமை மீறல் நடக்குது. ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்து ஆட்சி பண்ணுற இவங்களும் ஒன்றும் பொற்கால ஆட்சியெல்லாம் தந்துடல. இவங்களும் என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுச்சு, நம்மள ஆட்சியெல்லாம் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஏகாதிபத்திய அரசியலை எதுக்கணும்னா ஒரு மக்கள் ஆட்சி செய்யும், மக்கள் ஆதரவு சோசியலிஸ்ட் ஆட்சி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு மாறான உதாரணம் ஈரான். சோசியலிஸ்ட் ஆட்சி இல்லைன்னா எப்படி வந்து நீ எவ்வளோதான் அமெரிக்காவை எதிர்த்தாலும் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா அமெரிக்காவை எதிர்க்கும் போது அவன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட வந்து எண்ணெய் யாரும் வாங்கக்கூடாது, இவன்கிட்ட ஒட்டுறவு யாரும் வச்சுக்கூடாதுன்னு எல்லா நாடுக்கும் தடை போடுறான், பொருளாதார தடைகள் போடுறான். இப்போ இந்த பொருளாதார தடைகளை தாங்கணும்னா என்ன பண்ணும், இந்த கஷ்டத்தை நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், மக்கள் எல்லாரும் அனுபவிக்கிறதுனா ஓகே எல்லாரும் சேர்ந்து நம்ம அனுபவிப்போம்ப்பா, எல்லாரும் பங்கிட்டுக்குவோம்ப்பா, நம்ம பிரச்சனையும் பங்கிட்டுக்குவோம், நல்லதையும் பங்கிட்டுக்குவோம்ப்பான்னு இருந்தால் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஈரானில் எப்படி இருக்குது, இந்த மத குருக்கள் ஆட்சியில் அவன்லாம் சொகுசாக தான் இருக்கான், ஆனால் மக்களுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இப்போ அதே வந்து நீங்கள் கியூபாவில் அதை பார்க்க முடியாது. கியூபாவில் அப்படியான போராட்டங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே அரசாங்கம் வந்து அமெரிக்காவை எதிர்த்து பொருளாதார தடைகளை சந்தித்த போதும் அங்கே அரசாங்கமும் மக்களோட சேர்ந்து கஷ்டப்படுது. அதனால தான் கொரோனா காலத்தில் அவங்களால எல்லா ஊருக்கும், நீங்கள் கியூபா பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது கொரோனாவாகட்டும் சுனாமி ஆகட்டும் எது வந்தாலும் கியூபாவிலேருந்து பல நூறு மருத்துவர்களை எல்லா நாட்டுக்கும் அனுப்புவாங்க. முதல்ல மருத்துவர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் காப்பாற்றலாம் அப்படின்னு முன்மாதிரியாக வச்சதே கியூபா தான். அவங்க கொரோனா காலத்தில் 5 வேக்சின் தயாரித்தாங்க. எந்த நாட்டோட உதவியும் இல்லாமல் 5 வேக்சின் தயாரித்தாங்க. இந்தியாவில் ஒரு வேக்சின் கூட உருப்படியாக தயாரிக்கல. அப்போ அப்படி ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா, ஈரானில் இருந்துச்சுன்னா மக்கள் போராட மாட்டாங்க. மாறாக அமெரிக்கா போடுற எல்லா தடையும் சுமையும் மக்கள் மேலே திணிச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ இங்கே மக்களும் பயங்கரமாக அந்த ஆட்சி எடுத்து போராடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, மக்கள் அதிருப்தியிலே இல்லைனா கூட இவன் ஏஜென்ட், சிஐஏ ஏஜென்ட்டை வச்சு ஊடகங்களை வச்சு மக்களை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுற இவன் மக்கள் ஏற்கனவே அதிருப்தி இருக்கும்போது என்ன பண்ணுவான், சூப்பர்ரா அந்த நெருப்பில் குளிர்காயவனு இவன் என்ன பண்ணுறான், இவன் ஏஜென்சி எல்லாத்தையும் அனுப்புகிறான். அதையும் தாண்டி அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கிற பேரோன்னு ஈரான் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டுருச்சு.
உடனே எலான் மஸ்க் தன்னோட ஸ்டார்லிங்க் மூலமாக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் ஆதரவு போராட்டத்தை மையமாக வைத்து தனக்கு எதிராக கூடும் ஈரான் ஆட்சியை நம்ம கவிழ்த்துட்டு இவனுக்கு பொம்மையாட்சி. நான் முன்னாடி சொன்னால 1979 மன்னர் ஆட்சி அடித்து துரத்தி விட்டாங்கன்னு, அந்த ஷா அப்படிங்கிற அவனோட பையன் அமெரிக்காவில் தான் இருக்கிறான். அவன் அங்கேருந்து சொல்லியிருக்கான், அவன் 1978 அப்புறம் ஈரானுக்கு வந்ததே கிடையாது. அவன் என்னங்கிறான், நான் வந்து ஆட்சி தரப்போகிறாங்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு என்ன தெரியும் ஈரான் பற்றி வந்து ஆட்சி தரத்துக்கு? நான் மக்களோட நிற்க தயார் அப்படின்னு. ஏன் இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அமெரிக்கா போட்டுக்கிட்டு இருக்கு. அதில் தான் இன்றைக்கி வந்து கம்பெனி பேசியிருக்காரு, தம்பி நாங்கள் போகிற ஆதரிக்கிறவங்களும் கிடையாது, ஆரம்பிக்கிறவங்களும் கிடையாது, ஆனால் நீ வந்து பயமுறுத்துறதுக்கெலாம் நாங்கள் வந்து ஆள் கிடையாதுப்பா. ஜூலை மாதமே ஈரானின் இஸ்ரேல் போர் நடந்தபோதே ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, கம்பெனி எங்கே இருக்கிறான்றது முழுக்கொண்டு எங்களுக்கு தெரியும், நீ எங்களோட கருணையினால இருந்தாலும் உயிரோடு இருக்கான், நாங்கள் அடிக்கணும்னு நினச்சா நாளைக்கு அவனை தூக்கிறோன்னு சொன்னபோது, நீ அடிக்கிறது அடிக்கோடா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இஸ்ரேல் மேலே டமால் டிமுல் போட்டு அடிச்சு விட்டாங்க ஈரான். இன்றைக்கும் அதே திருப்பி ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் உங்களை போட்டு தள்ளிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்னு சொன்னார். ட்ரம்ப் எப்பயுமே அல்டிமேட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பேச்சுவார்த்தைனா எங்களுக்கு இது வேணும், உங்களுக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்கறது கிடையாது. சுற்றி வளைச்சு நான் வந்து ஒன்று சொல்லுவேன், அதை நீ கேட்கலன்னா செத்தடிமோனே அப்படிங்கிற மாதிரி அல்டிமேட்டம்ஸ் விடுறது. சைனா, நீ வந்து மார்ச் 15ஆம் தேதி கூட இதை பண்ணல அப்படின்னா உனக்கு மேலே போடுற வரியை நான் 100% அதிகரிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது. சைனா வந்து படா அப்படின்ட்டு போயிட்டான். அதே போல் தான் இன்றைக்கி ஈரான் வந்து இந்த கொடுத்த அல்டிமேட்டம்க்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த அல்டிமேட்டம் விடுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காத தம்பி, ஏன்னா இப்போ நீ போர்னு தோங்கினா இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் மட்டும் இருக்காது, இது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இந்த ரீஜனுக்கும் அமெரிக்காவுக்குமான போராக இருக்கும், அதில் எங்களை விட நீதான்ப்பா அதிக சேதமடைவ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே அரசாங்கம் வைத்திருக்கிற கார்ட்ஸை வந்து அவங்க டெரரிஸ்ட்னு கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள சம்மன் பண்ணி விசாரணை நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழியாக பார்க்காம, ஈரான் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீ அமெரிக்காவிட்ட தௌலத்தாக பேச, அதில் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது, ஆதரவும் தெரிவிக்கலாம், ஆனால் உள்நாட்டு போராட்டக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது, இல்லை அவர்கள் கோரிக்கையை ஏற்று அரசாங்கத்தில் ஏதாவது விலைவாசி குறைக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்க்குறது, அது மாதிரி பண்ணாமல் போராட்டக்காரர்களை கைது செய்வது, அவர்கள் மீது தடியடி நடத்துவது, அவர்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கட் பண்ணுவது அப்படின்னு ஈரான் அரசும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மேலும் மேலும் இந்த டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். ரெண்டு தரப்புமே இதில் வந்து வெட்டொன்று துண்டு ரெண்டு பாத்திரம் ஒன்றான் இருக்காங்க. ஆனால் இது போருக்கு போகும் வாய்ப்புகள் மிக மிக. ஏன்னா இப்போ வெனிசுலா தாக்குதல் நடத்தப்பே இது 3ஆம் உலக போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதிபரையே நாடு கடத்தியிருக்காங்க. சேம் அதே திட்டம் வந்து இப்போ ஈரான் மேலேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். இப்போ அதில் வெனிசுலாவுக்கும் ஈரானுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ வெனிசுலா வந்து சைனா வந்து வெனிசுலாவை நம்பி இருக்கான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் ஈரானையும் நம்பி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க. பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னா இப்போ சைனாலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலை திட்டம் இருக்குது. அதில் ஈரான் வந்து ஒரு முக்கியமான புள்ளி, சைனாவுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. சைனா கிட்ட தான் அவங்க எண்ணெயும் நிறையா வாங்குறாங்க அப்படின்னும் போது வெனிசுலாவை விட ஈரான் சைனாவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வெனிசுலா மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது சைனா ஈரானை. நீங்கள் இஸ்ரேல் அடித்த போதே அவங்க இஸ்ரேலோட அயன்டோம் அந்த மாதிரி முக்கியமான மிலிட்ரி விஷயங்கள் அப்படின்னு சொன்னதை ஈரானால் அடிக்க முடிஞ்சுது, அண்டர் கிரவுண்டில் போய் தாக்க முடிஞ்சுது. இதற்கெல்லாம் காரணம் சைனா கொடுத்த ஆயுதங்கள். சைனா வந்து வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக ஈரானுக்கு பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு போர்ட்டு, ரயில்வே லைன் எல்லாமே சைனா போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஈரான் மீது தாக்குவது அப்படிங்கிறது சைனாவை தூண்டுவதற்கும் சமமாகும். மேபி சைனாவுக்கு அருகாமையில் இருக்கும் நாடுகள் அப்படிங்கிறத விட அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஈரான் வந்து சைனாவின் திட்டத்தில் ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னும் போது அதனால தான் சொல்கிறாங்க இந்த போர் அப்படின்னு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு உலகப் போராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலகப் போராக அதோ இல்லையோ அங்கே மத்திய கிழக்கில் இப்போதைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸ்டெபிலிட்டின்றது வந்து மக்கள் அப்படியே வந்து சொர்க்க பூமியெல்லாம் வாழலை, ஆனால் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈராக் போர், சிரியா போர், அந்த இதுன்னு எல்லாம் சுற்றி முற்றி போராகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இல்லாத சூழல் இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னும் போது திருப்பியும் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரே ஸ்டேபிள் பவர் ஈரானை கலைச்சி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த அந்த
சுற்றி இருக்கிற 3-4 நாடுகளில் இருக்கிற நிம்மதி எல்லாத்தையும் இழந்துரும். அப்புறம் அந்த சுமையாக அமெரிக்கா தான் திருப்பியும் வந்து என்னாகும், அது வந்து அமெரிக்கா வந்து ஐயோ நல்லவர் சுமை தாங்குறாருன்னு சொல்ல வரல. அமெரிக்க மக்களின் வரி பணம் மீண்டும் போர்களுக்கு செலவாகும். அமெரிக்க மக்கள் திருப்பியும் ஏழ்மையிலாவாங்க. ஏற்கனவே அங்க கடன் நாடா தான் இருக்கு. ஆமாம், மக்களுக்கு விலைவாசி ஏற்றம், வேலை வாய்ப்பு இல்லை. இது மீண்டும் போனால் மக்களுக்கு இன்னும் 10 மடங்கு ரொம்ப கேவலமாக போகும். அதை திருப்பி சரி செய்யறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணும், வேற எவன்ட்டையாவது போருக்கு சண்டை வலிக்கலாமான்னு போகும். இதுதான் சுற்றி நடக்குவாங்க. இப்போ புதுசா ஒரு கப்பல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலயே விமானம் இருக்கு, அணு ஆயுதங்கள்லாம் அதுலயே வச்சு ஒரு கண்ட்ரியை தாக்குற அளவுக்கான பவர் வந்து ஒரு கப்பல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். இல்லை, அது எப்பயுமே யூஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்த பில்டப் பண்ணுவாங்க. பில்டப்னா நான் தமிழில் பில்டப்னு சொல்லலாம், அந்த மாதிரி கிடையாது. பில்டப்னா ஒரு போர் இருக்குது அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த போர் விமானங்களை தாங்கும் கப்பல்கள், அதை கொண்டு போய் அந்த வந்து பக்கத்தில் நிறுத்தி வைக்கிறது, அந்த நாட்டை சுற்றி அப்படியே நிறுத்தி வைக்கிறது. என்ன அப்படின்னா என்ன இருந்தாலும் உன்னை தாக்கிடுவோம், பயமுறுத்து. அமெரிக்காவுக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ், அது 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் நிலத்திலே போர் நடக்கும். அமெரிக்கா மட்டும் கடல் தாண்டி தனியாக இருப்பான். அதனால் அவனோட உள்நாட்டில் எந்த நாடும் வெளியிலேருந்து வந்து தாக்க முடியாது. மிஞ்சி போனால் ஹவாயின்னு ஒரு இடம் இருக்குது, அமெரிக்காவில் ஹவாயின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து அமெரிக்கா கடற்கரையிலேருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே தான் ஜப்பான் ஏதாவது குண்டு போட்டிருக்கான். இல்லைனா இந்த பக்கம் எங்கேயாவது வந்து பார்டரில் இருக்கலாம் இல்லையா. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டலிலாம் அந்த நாட்டிலே தெருக்கல்லே போர் நடந்தது. அந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் வந்து இப்போ உலகப் போர்கள் நடக்கலை. இப்போயும் அமெரிக்காவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அமெரிக்காவை சுற்றி யாரும் போர்க்கப்பலை கொண்டாந்து நிறுத்திட்டு இந்த மாதிரி பயமுறுத்த முடியாது. ஆனால் அமெரிக்காவால் மற்ற எல்லா நாட்டுக்கும் இதை பண்ண முடியும். அப்படிங்கிறனால அவன் ஈரானுக்கு மட்டும் இல்லை, சவுத் சைனா சீன்னு சொல்லிட்டு சைனாவுக்கு கீழே இருக்கிற கடல் அப்புறம் நம்ம இந்தியன் ஓஷன் பெருங்கடலாக இருக்கு இல்லையா, இங்கேயே அவன் பதட்டத்தை கூட்டுறதுக்கான இந்த கப்பல் நிறுத்தும் வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்பான். அப்போ ஈரான்ட்ட அவன் இதை பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த பில்டப் என்ன பண்ணுறது அப்படின்னா, இது தாக்குறது அப்படிங்கிறத விட எதிராளியை தவறு செய்ய வைக்கிறது. இந்த பதட்டத்தில் முதல்ல அவன் தான் அடிச்சிட்டான் அப்படின்னு எதாவது ஆயிடுச்சுன்னா இதை சாக்கா வச்சு முழு போருக்கு போயிடலாம். அந்த கப்பல் மேலே ஈரான்காரன் ஒரு குண்டை போட்டான் அப்படின்னு நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குண்டை போட்டான்னு இவனுங்களே வந்து ஒரு குண்டை போட்டு, இல்லை இவனுங்களே ஒரு பொய்க்கதையை கட்டுக்கதையை பண்ணி அதுக்கு பிறகுலாம் போயிருக்காங்க. அதற்கான ஒரு துருப்பு சீட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு லிபியா இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் போர் விமானங்களில் சுட்டாங்க பறந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி லிபியா மேலே போர் தொடுத்தாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது அது ட்ராமான்னு. ஸோ இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் அமெரிக்கா செய்யும். இதை வந்து நம்ம இதுக்கு முன்மாதிரிகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா டே இவன் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோம். புதுசாக செய்தி பார்க்குறவங்களுக்கு தான் என்ன இருக்குன்னா, ஓ இது ஏதோ ஒரு உலகத்தில் புதுசாக நடக்குதுப்பா அப்படின்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இது வந்து இந்த உலக போராக போகிறது, ரீஜனல் போராக போகிறதுன்னு போகாது. போனால் யாருக்குமே இதில் லாபம் கிடையாது, பெரு நஷ்டம் அப்படிங்கிறது உறுதி. ஆனால் ட்ரம்ப்பை நாற்காலியில் உட்கார வச்சுக்கிட்டு 100% உறுதியாக சொல்ல முடியாது, வேணால் ஒரு 80% சொல்லிக்கலாம். 20% தலைவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா வச்சுக்கலாம். அது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்க நன்றி சார். நன்றி.